அவன் நேர் வழியில் போனால் கடங்காரன் கடன் கேட்பான். எப்படியோ ஒன்று சந்தில் பந்தில் பூந்து போயிட வேண்டியது தான். அவன் அக்கா வீட்டுக்கு போனால் பையாக பிடிச்சி போவான். ஆனால் இந்த பேபி வேலி பை ஏற்றுன்னு அங்கேருந்து பையாக பிடிச்சின்னு வந்துடுவான். எங்கள் அக்கா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிது தெரியுமா? நிறைய பாசம் வச்சுக்குது. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுவே பையில் போட்டு குத்துரும். இந்த பை எடுத்து போகிறதுக்கே ஏன்டா அறிவு கட்டவனே பையெல்லாம் எடுத்துன்னு வந்தேன், நான் கொடுக்க மாட்டேனா பையன்னு திட்டம் எங்கள் அக்கா. இந்த ஜென்மத்தில் எனக்கு அது அக்கா கிடையாது, எங்கள் அம்மா. பாசம் அத்தைக்கு. அத்தை நீங்க சொன்னா நான் சாப்பிடாம இருப்பேனா? கண்டிப்பா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு திட்டினாலும் ஒரு நாளைக்கு நம்ம நல்லா பொண்ணு மாதிரி பார்த்துது. நம்ம அத்தை மாதிரி யாரும் வர மாட்டாங்க. அக்கா அக்கா வாடா என் தங்கமே, பார்த்து அம்மா நாளாச்சு. இப்படி சொல்லிட்ட, நேற்று காலையில் தானே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனேன். அது என்னன்னு தெரியலடா, உன்னை ஒரு நாள் பார்க்கனா கூட ஒரு விஷயம் பார்க்காத மாதிரி இருக்குடா அக்காவுக்கு. இவனா? சரிக்கா சரிக்கா. ஏன்டா கீழே உட்கார மேல உட்காருடா? என்னக்கா என்ன போய் மேலே உட்கார சொல்ற? தெய்வமே கீழே உட்காந்து இருக்கும்போது நான் போய் மேலே உட்காரலாமா? அதுக்கு இருக்கட்டும், மதுரை நடந்தாடா வந்த? ஆமாக்கா, எம்மோ கருப்பாயிட்டம் பத்தியா தம்பி? அது நடந்து வந்திய. ஏண்டி என் தம்பியா இருந்திருக்கா, ஒரு சம்பு தண்ணி குடிக்க வைக்கல, எருமான் மாதிரி துண்ணிட்டு இருக்க. என் தம்பிக்கு போய் தண்ணி எடுத்துவாடி. எங்க அக்கான்னா அக்கா தான். அதுங்காட்டி வேலை முருங்க மாதிரி ஏறிச்சு பாரு, வந்துட்டா பாரு. நமக்கு வேலை வைக்கிட்டீனே, இதுங்களுக்கு வருஷம் கூட தான் நம்ம இருக்கிறோம். நீ சாப்பிட்றா. நான் தான் எங்க அக்கானா அக்கா தான். ஏய் டீ போடுறி. அக்கா டீயா? நாடச்சலம் டீ வேணாமா, கறி சாப்பிடு. ஏய் தோட்டத்தில் இருக்க வெடை கோழியை எடுத்து பிரியாணி செய்டி. நதி டீ வேணா வெடைக்கோழி பிரியாணி வேணுமா? கோழி வெட்ட மாட்டாங்க, ஒரு 2 பேர் தலையை வெட்டி தான் நீ பிரியாணி வைக்க பாரு. அது ஒன்றும் இல்லை அத்தை, வெடைக்கோழி கழுத்து நடிச்சுன்னா அது கத்துது. செவிட்டு கேட்குதுலாம் நல்லா கேட்கும். அக்கா நல்லா நெய்யை ஊற்றி செய்ய சொல்லுக்கா. என் தம்பிக்கு இல்லாதா? ஏய் கேட்டாடி. கேக்குது கேக்குது. நெய்யை ஊத்துன ஒரு 2 பேருக்கு மேலே பாலை ஊத்துறேன். இது நீ வாங்கிட்டு வந்தியா தாத்தா? கையடா வந்துச்சு பார், தின்றது மட்டும் குழம்பு கேட்டோம். நடிக்காத சீ ஏழுப்ப. இங்கிலேருந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவல, அப்போ நான் கவுச்சு போடா என் தம்பி காண்டா. சரிக்கா சரிக்கா. அக்கா சாப்பிட்டேங்கா. சாப்பிட்டியா சரம்? ரூமுக்கு போயிட்டு ஏசி போட்டு பத்துக்கோ, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா அக்கா எழுப்பி விடுற. சின்ன வயசு குழந்தை எப்படி திட்டா பாரு. 100 வயசு இருக்கு செல்லம் அம்மு சாப்பிட்டு கொஞ்சிடா. சரிக்கா, ஏசி ரிமோட் உள்ளதா இருக்குதா? இந்த பை பத்திரங்கா வரேன். ஐ தலகாணி, பெட்டு, பெட்டு, புசு புசுன்னு இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. நல்லா புசு புசுன்னு இருக்குது பார். பா ஜாலி ஜாலி. அக்கானா அக்கா தான். புழுக்கமாகுது. எங்கே ஏசி ரிமோட்டு இருக்குதா? 16ல் வா. என்ன குழு குழுன்னு இருக்குது. இந்த மாதிரி இன்பத்தை யாரா கொடுப்பா உனக்கு? பேபி ஏன்டா பேசி நிற்கிற? தூங்குடா. மௌனே வேலைக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரிம்மா போயிட்டு வரமா. மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்களா, உன் பின்னாடிக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றா. பரவாயில்ல அத்தை, என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட சொன்னா. நீங்க தானே இந்த வீட்டோட மகாலட்சுமி. 3 hours later. பா என்ன ஒரே வெயில். ஏமா இந்த அந்த பேக் எடுத்து போ, இந்த வைக்கிறேன் பாரு. நான் போய் உள்ள போய் படுக்கிறேன் பெட்டில். எங்க போற? பெட்ரூம்க்கா? அங்க என் தம்பி பார்த்துட்டு இருக்கா, நீ திண்ணைக்கா போய் பாடு. ஏமோ என்னம்மா என்னாச்சு உனக்குப்பா? எப்போ எப்போ அதே போலதான். அது தம்பி 1.5 கிலோ மிச்சர் சாப்பிடுது. ஒரு பீஸ் எடுக்கிறப்ப கையில அடிக்குதுப்பா. நான் கேளுப்பா ஐயாவ. என்ன போட்டு போறியா? கேரமானி பேடா எல்லாத்தையும் துணி தீத்து வரீங்க. பாத்தியா பாத்தியா உன் எதிரில எப்படி பேசுதுன்னு பாத்தியா? இது தம்பி வந்தா போதும்பா, ஊடே தகராதா இதுப்பா. பார்த்தேன்டா பார்த்தேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஏமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவரா போற. எங்க என் காரை பத்தி பேசிட்டு இருக்க, என் மூஞ்சை பத்தி பேசுற மூஞ்சை பாக்க அப்படின்னா நம்மளுக்கு கட்ட போடுறான். எப்பா நான் விளையாட போயிட்டு வரேன். இரு இரு, கரண்ட் இருக்கதானே உன் தம்பி உள்ள படுக்க வச்சுங்கிற. எப்போ அவன் வந்தாலும் இந்த ஊடு வந்து அப்படியே சண்டையும் சாடியுமா கிடக்குது.
இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுறேன். அத்தா இன்னைக்கு உன் தம்பி கதம். அத்தா உன் தம்பி உள்ளே படுத்துட்டு இருக்கோம், நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். வெயில் காஞ்சா கூட பரவாயில்ல, பெத்த புள்ள திண்ணையில தான், கூட போந்த தம்பி இங்கே மெத்தையில. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்காதா? என் வயிற்றுல வந்துட்டு எனக்கு அட்வைஸ் கொடுப்பேன். ஐயோ ஆத்தா உக்கரமா ஆயிடுச்சுக்கப்பா. இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால தப்பிக்க முடியாது. என் பொண்டாட்டி கேதி இன்னைக்கு அதோ கேதி தான். அவங்க பொண்ணாட்டி அடிக்கிறதுக்கே துப்பு இல்ல. தூ எவடியாவா அதுக்கே நீ ரெடி ஆயிச்சா இல்லையா? அத்தை இப்பதான் தண்ணி கொதிக்குது, அரிசி கொட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். அந்த பயம் இருக்குடா. இப்படித்தான் போனேன்னு சொன்னாங்க டீ கடையில. இன்னைக்கு மட்டும் அவன் என் கையில மட்டும் மாட்டினா கிடைச்ச கல் எடுத்து ரெண்டும் அப்படியே உடச்சு எடுத்து போடுவேன். எங்க ஊருப்பா காடு மேடல்ல இன்னைக்கு அலைய விட்டா. ஏ தம்பி கொஞ்சம் நில்லு. வயசானவர் ஒருத்தர் பாத்தியா? போயா, எங்க வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குது, வந்துட்டான். பொட்டு பொடிச்சுங்க நம்மள மதிக்க மாட்டேங்குது, அடே புடேன்னு பேசுறா. இதா பாரு அங்க ஒரு ஆள் போறா. போ கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா எது கூட்ட என்ன? இந்த வயசான ஒருத்தரை வேண்டாம் அந்த வார்த்தையே வேண்டாம். பேபி பார்த்தியாப்பா, 75,000 என்ன கொடுத்த அப்படியே எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்போ அவன் மட்டும் கிடைச்சா எனக்கு. அவனால் தான் என் குடும்பமே கெட்டு குட்டி சேராச்சு. அம்மாவும் பிள்ளையும் இப்படி இருந்தோம், அவன் வந்தோடனே இப்படி ஆயிட்டோம். நல்லா ஏசி போட்டு நீ என் வீட்டை பத்துங்கிறான். என் பொண்டாட்டி சமைச்சு போடுமா, அவன் சாப்பிடுவானா. போயா அந்த கார்னர் விட்டு தான் என் உள்ள பத்துக்கிறான். அவங்களாம் உயிரோட விடாதியா. ஏயா நீ வேற அவன் பேரை வந்து என்கிட்ட சொல்ற? நிம்மதியா போக விடுறீங்களா? என்னது இங்கதான் இருக்கிறானா? 75,000 வாங்கிட்டு ஏசியில படுத்துட்டு இருக்கிறானா? இன்னைக்கு போய் அவனை வச்சுக்கிறேன்டா கச்சேரி. அடிக்கிற அடியில் இன்னைக்கு ஆகி போறான் பாரு. பேபி நீ இன்னைக்கு காலிடா, ஒன்னும் விட மாட்டேன்டா. அது என்னன்னு தெரியலடா. உன்னை ஒரு நாள் பார்த்தா நெக்ஸ்ட் அது என்னன்னு தெரியலடா. உன்னை ஒரு நாள் பார்க்கணும் கூட நான் அது நடந்து வந்தேன். எருமான் மாதிரி துணிட்டு இருக்க. தூ இப்பதான் இது அதுங்காட்டி வேதாள முருங்க மரம். நானே சொல்லுவோம் டீ வேணாமா? ஏய் வடகொலை எடுத்து பிரியாணி செய்டி. டீ வேணாவா?